மாற்றப்பட வேண்டும் அல்லவோ, தேவையெல்லாம் உண்மை கொடுக்கப்பட வேண்டும் அல்லவோ, அற்புதம் நடக்கப்பட வேண்டும் அல்லவோ, கர்த்தர் நினைக்கும்படியாக நம்மை தாழ்த்தி கொடுப்போமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு சொல்லுங்க. நினைக்கிறபடியாக தேவனம் யார் மறந்தாலும் தப்ப மறக்க மாட்டோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நீங்களும் தேவன்தான், தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உழைத்த மாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உழைத்த மாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாடி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, உறவாடி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. சொல்லுங்க, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா சொல்லுங்க, உங்க நினைக்கிறபடியாய் சொல்லுங்க, கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். தேவை நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், எங்க மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், எங்க மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா நீங்களும் அவர்தான், வேற யாரும் யோசிக்காதீங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறந்தவன் நான், அது உலகே அறியும், உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறந்தவன் நான், இது உலகே அறியும். உறவாடி நீங்க இல்லாம என் பொழுது விழிக்காதே, உறவாடி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம ஒழுங்கு சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா சத்துரை சமூகத்தை யோசித்து பாடு. கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. இயேசு Lord நிலைக்க வந்திருக்கிறார். உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறார் இயேசு. ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கொஞ்சம் நினைச்சாலே போதும், ஒரு பார்வைப்பட்டு விட்டால் போதும், இப்படி கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் மேலுடைய கண்கள் நோக்கமா இருப்பதை பார்க்கிறோம். அவர் நோக்கி பார்த்து விட்டால், இயேசு நம்மை பார்த்து விட்டார், அவரை விட வேறு யாரும் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்.
பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி வந்து என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகம் அவரை துதிப்பது போல பூமியெல்லாம் தேவனை துதிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் தேவனை துதிக்கும்படியாக, வாழ்க்கை முழுமையாய் தேவனை துதிக்கும்படியான அனுபவத்தில் வரும்போது என்னை பூமியிலே இயேசு பார்க்கிறவராய், என்னை நினைக்கிறவராய், அவர் நினைவெல்லாம் உயர்ந்த நினைவுகள், அவர் நினைவெல்லாம் நம்மை குறித்து மேன்மையான நினைவுகள், நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான கை செய்கிற தேவன் அவர் நினைக்கும்படியாய் பரலோகத்தில் தூதர்கள் தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்கின்றது. அதுபோல் பூமியில் வாழ்கிற நாம் கொடுக்கப்பட்ட தயவு நிறைந்த காலங்கள், இரக்கம் நிறைந்த காலங்கள், பலம் நிறைந்த நாட்களிலே தேவனை துதிக்கும்படியாக தேவனே துதிக்கிறையா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர்.
நேரத்தில் தடைகள் உடைக்கப்படும். துதிக்கிற மக்கள் இது விரும்புகிறவராய் இருக்கிறார். துதிக்கிற மக்கள் வாழ்விலே பல தடை வந்தாலும் கூட மாற்றுகிறவராய் தேவன் இருக்கிறார். துதிக்கிற மக்களாய் இருப்போம். யோசபாத் என்கிற ராஜா யுத்த வேளையில் துதித்த போது அவருடைய சத்துருவெல்லாம் மேற்கொள்ளும்படியான வல்லமை கர்த்தர் கொடுத்தார். அதுபோல தேவனை துதிக்கின்ற போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காதபடிக்கு மாற்று இன்றைக்கும் சித்தமுள்ளவர், இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருப்பதினாலே துதிக்கிற மக்களாய் இருப்போம். எந்த நிலைமை இருந்தாலும் கூட கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை துதிப்போம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையை பாடி துதித்த போது ஹல்லேலூயா சடுதியாக கட்டுகள் உடைக்கப்பட்டது. தேவ ஜனமாய் துதிக்கின்ற போது உன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவை கர்த்தர் கொடுக்கும்படியாக உன் பலவீனங்களை மாற்ற இன்னைக்கு தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். இந்த நாளிலே தேவனிடத்தில் உணர்த்துகிற ஒரு காரியம், இந்த நாளில் ஒரு மைமையான காரியம் தேவன் செய்யும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்தர். இன்றைக்கு இந்த நாளிலே நம் தேசம் விடுதலை தேசம் விடுதலை அடைந்த ஒரு நாளாய் இருக்கிறது. சொல்லப்பட்ட ஒரு நாளாய் இருக்கிறது. நம் வாழ்க்கையே முழுமையான விடுதலை வேண்டும் அல்லவா? முழுமையான விடுதலை பெறுவதற்கு நாம் எதிர்த்து இருந்தாலும் தேவனை சுத்தரானவரே, தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாது துதிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலை மத்தியில் தேவனை துதிக்கிறையா ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Nikababa madurubala bashadaradubiya. Hallelujah. ஆண்டவரே துதிக்கிறையா அப்பா. எந்த நிலைமையை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறையா. கடலிலே போட்டாலும் துதிப்பேன் ஆண்டவரே. அத்திமரம் போர்ந்தாலும் துதிப்பேன் ஐயா ஆண்டவரே. நான் ஆண்டவரே காட்டுமரம் போர்ந்தாலும் துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அத்திமரம் போல் இருந்தாலும் உம்மை துதிப்பேன், காட்டுமரம் போல் இருந்தாலும் உம்மை துதிப்பேன். அத்திமரம் போல் இருந்தாலும் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். நான் உம்மை எங்கே போவேன் இயேசுயா? எங்க போவேன்? இங்க யார் இருக்கிறாங்க சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நான் உம்மை எங்கே போவேன் இயேசுயா? உன் அருளின் வாழ்வே இயேசுயா. போட்டா
அநேக தடைகளை உடைக்கும். துதி துதி, எப்போதும் துதிக்க. ஆலயத்தில் மாத்திரம் துதிப்பதல்ல, அனுதினமும் தேவனை துதிக்க துதிக்க. அவர் நாமத்தை பிரசாரப்படுத்துகிற, கனப்படுத்துவது தேவனை துதிப்பதற்கான அடையாளமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனை கனப்படுத்தினால் துதிக்கிற மனிதனாய் இருப்பார். பாதையெல்லாம் துதிப்பார், வழியெல்லாம் துதிப்பார், வீட்டிலே துதிப்பார், வேலையில் துதிப்பார், எங்கெல்லாம் செல்கிறோம் அங்கெல்லாம் தேவனை துதிப்பார். தாவீதின் அனுபவம் அதுதான். அப்படி துதித்தபடினாலே தேவனுடைய சமூகத்தை நெருங்கி பார்த்தார்கள், தேவ சமூகத்தை நெருங்கி பார்த்தார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தை நெருங்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்படி சொல்லிருக்கிறார். தேவ பிரசன்னத்தை நெருங்கி இருப்பதை பார்க்கும்படியாக நாம் யாவரும் எழுதுகிற தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் தொடுபடியாக இன்றைக்கு ஒரு விசேஷமாக 80வது ஒரு விடுதலை வருஷமாய் இந்த வருஷம் நம் தேசம் முழுமையாக அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தேவ ஜனங்களாகிய நமக்கு ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்கும்படியாக, ஒரு மாற்றமான விடுதலை கொடுக்கும்படியாக, அடிமை பழக்கங்கள் அதிகமான பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே ரீகாவ சந்தனதருவியாதியா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சபையில் மாத்திரமல்ல ஐயா ஆண்டவரே, இந்த வீடியோவிலே பார்க்கிற தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்யப்படுவதற்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வெளியே கர்த்தா ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவீராக. தேவ ஜனங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுவீராக ராஜா. நீ தொட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிற மக்கள் அருகிலே கடந்து வருகிறவர் ஐயா, துதியில் இறங்கி வருகிறவர்களால் நீ தொடுவீராக. எங்களை தொட்டு எந்த விதத்திலே சுகமாக்க வேண்டுமோ ஆண்டவரே, எந்த விதத்திலே எங்களை மாற்ற வேண்டுமோ அப்படி எங்களை மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறையா. இந்த நாளில் விடமாட்டோம் ஆண்டவரே. யாக்கோபு அன்றைக்கு விடவில்லை ராஜா. இந்த விடுதலை நாளிலே கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் விடுதலை நாளிலே கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு புதிய ஒரு விடுதலை ஆண்டவரே, உண்மையான விடுதலை பெரும்படியே வந்திருக்கிறையா. விடுவிக்கும்படியாக என்னை தொடுவீராக என்று சொல்லுங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுக்க தேவன் விரும்புகிறார். நாங்களும் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒரு தீர்வை கொடுக்க வந்திருக்கிறார். தேவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளை மாற்ற வந்திருக்கிறார். ஒரு விடுதலை, மெய்யான விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். தேவன் தொடும்படியா, தேவன் தொட்டு ஓ ரீபாவதிருவியா, இயேசு தொட்டு விட்டால் போதும். ஹல்லேலூயா. தேவன் தொடட்டும், தேவன் தொடட்டும். தேவன் தொடுகிற மனுஷனாய் மாறுவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்படி சொல்ல தேவன் நெருங்கி வந்திருக்கிறார். அபிஷேகத்தை உணருங்க, அபிஷேகத்தை உணருங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். ஓ ரீபாவதிருவியாதி, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பீராக. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பீராக. என் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பீராக ராஜா. கொடுக்க வேண்டும் ஐயா. விடவில்லை யாக்கோபு, விடவில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, பத்திமை அந்த தெருமதியில் ஆண்டவரே வருகின்ற போது விடவில்லை கர்த்தாவே. நாங்கள் இந்த நாளில் விடவே மாட்டோம் ஐயா. தொட்டே ஆக வேண்டும் எங்களை. எங்கள் குடும்பத்தை தொட வேண்டும் ஐயா. குடும்பத்திலே மேன்மைகள் வர தொட வேண்டும் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாற தொட வேண்டும். எங்களை தொட்டு அனுப்பும் ஐயா. அதிகாலதிருவியாதியா. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுவே. என்ன மாறும் போது தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே.
இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் அரசியல் செய்ய போகிறார். தூரமான தேவனை ஆராதிக்கவில்லை. இந்த ஆண்டிலே தேவன் சொன்ன வார்த்தை ஒரு அதிசயத்தை காணப்படும் என்று சொன்னார். பல மாதமாய் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் அல்லவா? பல வருஷமாய் இருக்கிற பலவீனங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் அல்லவா? உன்னை தேவன் அற்புதம் செய்ய அழைத்திருக்கிறார். உன்னை தான் தேவன் அழைத்திருக்கிறார். ஓ ரீபால துருபியாவியா, உன்னை அதிசயத்தை காணபடியாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னை அதிசயங்கள் காண செய்வேன். உன்னை அற்புதமாய் நடத்தி செல்வேன். உன்னை அதிசயங்கள் காண செய்வேன். உன்னை அற்புதமாய் நடத்தி செல்வேன். உன்னை பேச
அந்த நோக்கத்தில் அந்த எதற்காக வந்தீங்களோ அதை பெற்று கொண்டு போகணும். இன்றைக்கு ஒருவரையும் தேவன் திரும்பி அனுப்ப விரும்பவில்லை. உலகத்துக்கு விடுதலை உண்மைதான், ஆனால் நமக்கு தனிப்பட்ட ஒரு விடுதலை கத்தர் கொடுக்க. ஓ மக்கள் நன்றியாக நடத்துங்க ராஜா. அதிசயத்தை காணப்படவன் சொன்னீங்க. இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கை அதிசயம் தாங்க. இனியும் அதிசயத்தை காணப்படியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துங்கள். தேவனே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம்.